ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தான் டெவலப்பர் எப்படி ஒரு காமனாக ஒரு 5 மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஐட்டம் டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ணும்போது அதை லூப்பில் வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது தவறுதலாக கூட மறந்து கூட அதை அதில் இருக்க எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணக்கூடாது. அதை ரிமூவ் பண்ணால் என்ன இம்பேக்ட் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? 2வது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குளோபல் வேரியபிள் சொல்லியிருப்போம். அந்த குளோபல் வேரியபிள் சொல்லும்போது, அதை எப்படி ஆப்டிமைஸ்டா நம்ம யூஸ் பண்றது? எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அத பத்தி பார்ப்போம். 3வது பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு நேம் வச்சிருக்கேன். அந்த வேரியபிள் நேம நான் லூப்ல யூஸ் பண்ணேன் அப்படின்னா, என்ன பிரச்சனை வருன்றத நம்ம அங்க பார்க்கலாம். 3வது விஷயம். 4வது நம்ம மியூட்டபிள் டேட்டா டைப் இருக்குல்ல, லெட்ஸ் சே லிஸ்ட்டை நம்ம டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம 5வது பார்த்தீங்கன்னா இன்எஃபிஷியன்ட் லூப். நம்ம ஒரு ஃபார் லூப் ஒன்று எழுதுகிறோம் அப்படின்னா அதை எப்படி எஃபிஷியண்ட்டாக எழுதுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த 5 இதை ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டேடியம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கோடில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கேன். என்னுடைய என்ன எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்னா, இந்த லிஸ்ட்டில் என்னுடைய வேல்யூ 6ஆக இருக்கும்போது அதை ரிமூவ் 6 ரிமூவ் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? அப்போ அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், லிஸ்ட்டை ஒரு ஃபார் லூப்பில் வாங்கிக்கிட்டேன். இங்கே ஃபார் லூப்போடைய வேரியபிளில் வச்சு நான் செக் பண்ணுறேன். இஃப் அந்த வேரியபிள் வேல்யூ 6ஆக இருந்துச்சுன்னா லிஸ்ட்டில் இருக்க அந்த 6ஐ ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இல்லை அப்படின்னா பிரிண்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, ஃபஸ்ட் டைம் லூப் ஆகும். எனக்கு இங்கே இதுக்குள்ளே போகாது, எல்ஸ் பிளாக் வந்துடும், பிரிண்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். செகண்ட் டைம் போகும், எல்ஸ் பிளாக் போயிட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். தேர்ட் டைம் போகும், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ என்ன ஆகும், இது ரிமூவ் ஆகிட்டு வெளியே வந்துடும். அப்போ அப்படி நடக்கும்போது ஒரு பிரச்சனை வரும். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 1 2 5 மட்டும் வந்திருக்கு, 4 வரல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இது தேர்ட் டைம் வரும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இதை ரிமூவ் பண்ணிவிடும். ரிமூவ் பண்ணதால் இந்த பொசிஷனில் இருக்க வேல்யூ ஷஃபில் ஆகும். இந்த 4 6 இருக்க இடத்துக்கு வரும், இந்த 5 4 இருக்க இடத்துக்கு வரும். அப்போ ஏற்கனவே இந்த பொசிஷனில் இருக்க இதை எக்ஸிக்யூட் பண்ணதால் எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு இல்லை ஃபார் லூப்பு. அப்போ என்ன ஆகுனா, நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போயிடும். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் என்ன இருக்குது, 5 இருக்குது. அப்போ 5 மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். இது ஒன் ஆஃப் த மிஸ்டேக். ஸோ இதை நம்ம கோடிங் பண்ணும்போது அவாய்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வாங்க நம்ம செகண்ட் கோடுக்குள்ளே போகலாம். ஸோ செகண்ட் கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் யூஸிங் த குளோபல் வேரியபிள். நம்ம என்ன பண்ணுவோம், கோடிங்கில் என்ன பண்ணுவோம், ஒரு வேரியபிளை வெளியே டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை என்ன பண்ணுவோம், ஒரு டெஃபினேஷனுக்குள்ளார ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார என்ன பண்ணுவோம், மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளார நம்ம யூஸ் பண்ணுவோம். குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீபோர்டு யூஸ் பண்ணி. லெட்ஸ் சே இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், எனக்கு நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும், டிக்ரிமெண்ட் பண்ணணும். அதுதான் என்னுடைய எக்ஸ்பெக்டட் திங். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு சின்னதாக ஒரு மெத்தட் ஒன்று கூப்பிட்டுக்கிறேன், இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கு குளோபல் அப்படின்ட்டு ஒரு கீவேர்டு கொடுத்துட்டு, இந்த குளோபல்னு கொடுத்தேன் அப்படின்னா இதுக்கு அடுத்து வர வேரியபிளை எங்கே ரெஃபர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஃபினேஷனை விட்டு, இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியே என்ன சொல்லியிருக்கேன், வெளியே எங்கேயா டிக்ளேர் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்க்கும். ஆமாம், இங்கே சொல்லியிருக்கேன். அப்போ அதோடைய வேல்யூ எடுத்துக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதோடைய வேல்யூ இங்கே வந்ததால் ஸோ 0 + 1 இப்படி வந்துடும். ஓகேங்களா? அதேமாரி இன்னொரு மெத்தட் நான் சொல்லியிருக்கேன், டிக்ரிமெண்ட். ஸோ இங்கேயும் குளோபல் கவுண்டர். ஸோ இந்த கவுண்டர் என்ன பண்ணும், இங்கே போய் பார்க்கும். ஸோ குளோபலில் இதோடைய வேல்யூ என்ன, ப்ரெசன்ட் வேல்யூ என்னன்னு பார்த்துட்டு அதை இங்கே மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன், நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் டைம் இன்க்ரிமெண்ட் கூப்பிட்றேன், 0 1 ஆகிடும். இதை கூப்பிட்றேன், இதுவும் மறுபடியும் ப்ளஸ் பண்ணும். அப்போ என்ன ஆகும், 2 ஆகிடும். இப்போ நான் டிக்ரிமெண்ட் ஒரு வாட்டி டிக்ரிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், 2லேருந்து ஒரு வாட்டி நான் டிக்ரிமெண்ட் பண்ணால் 1 வந்துடும். இப்போ என்னுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கரெக்டாக வரும். ஆனால் அது இல்லை, இங்கே பிரச்சனை. இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது நீங்கள் கோடிங் பண்ணும்போது, இப்போ இது ரன் டைம் இல்லை எக்ஸிக்யூஷன் டைமில் நீங்கள் டீபக் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். இதோடைய வேல்யூ நீங்கள் குளோபல்னு போட்டிருக்கிறதால இப்போ ரன் டைமில் எப்படி இருக்கும், எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். இதை அவாய்ட் பண்ணுங்கள். சரி, இதை அவாய்ட் பண்ணி நம்ம பெட்டராக எப்படி கோடு எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பெட்டர் அப்ரோச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு வே இருக்குது, பெட்டர் அப்ரோச்.
ஸோ இது பெட்டர் அப்ரோச். எப்படி பெட்டர் அப்ரோச் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் வந்து குளோபல் யூஸ் பண்ணலை. ஓகேங்களா, சேம் அதே ஃபங்க்ஷன் இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இங்கே வந்து நான் குளோபல் அந்த கீபோர்டு வந்து நான் யூஸ் பண்ணலை. இங்கே வந்து நான் ஒரு பேராமீட்டராக உள்ளே வாங்குகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் பேராமீட்டர் வாங்கியிருக்க மாட்டேன். இங்கே பேராமீட்டராக உள்ளே வாங்குவேன். வாங்கி நான் கவுண்ட் பண்ணுறேன். அதுதான் இங்கே வித்தியாசம். இங்கே வந்து குளோபல் கீபோர்டு யூஸ் பண்ணல. இங்கே நான் பேராமீட்டர் வாங்குகிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ரெண்டு மேலே மேலே டெஃபைன் பண்ண ரெண்டு இதையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். சொல்லிக்கிட்டு கவுண்டர் இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு 2 வாட்டி இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், ஒரு வாட்டி டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து க்ளீனாக இருக்கும். நான் கோடை டீபக் பண்ணும்போது, இல்லை நான் வந்து கோடை அனலைஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஈஸியாக புரியும். ஓகேங்களா, மேலே இருக்கிறது வந்து நிறையா கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஏன்னா இங்கே ப்ளஸ் மைனஸ் போட்டிருக்கேன், ரெண்டாவது குளோபல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய இடத்துல தப்பு வரும். இந்த இடத்துல டீபக் பண்ணும்போது நிறைய குழப்பம் வரும். இது பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கும் கோடு. உங்களுக்கு ரிசல்ட்டும் சேம் ரிசல்ட் தான் வரும். ஓகேங்களா, எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். வேல்யூ வந்து சேமாக இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா, தேர்டு இது என்னன்னு பார்க்கலாம். இல்லை, மூணாவது. ஸோ இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் லிஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். இதோடைய டைப் என்னன்னு பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏ தான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, மறுபடியும் வந்து நான் என்ன சொல்கிறேன், இங்கே லூப்பில் யூஸ் பண்ணும்போது நான் மறந்து போய் என்ன பண்ணிட்டேன், ஏவை 2 வாட்டி நான் யூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, பட் எனக்கு வந்து என்னுடைய இது வந்து எரர் சொல்லாது. இங்கே வந்து எரர் சொல்லாது. எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த லிஸ்ட்டுடைய மெத்தட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணாத வரைக்கும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து இதை கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஏன்னு ஒரு வேரியபிள் சொல்லியிருக்கேன். அந்த வேரியபிளை வந்து நான் லூப்லேயும் யூஸ் பண்ணிட்டேன். ஃபார் லூப்போடைய வேரியபிளாக யூஸ் பண்ணிட்டேன். பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா, கோடு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, சேவ் பண்ணல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். எந்த ஒரு எரருமே இருக்காது. எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த லிஸ்ட்டை வந்து லிஸ்ட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே யூஸ் பண்ணாத வரைக்கும். இன்கேஸ் நீங்கள் லிஸ்ட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எரர் அடிக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லியிருக்கிறது வந்து இன்டீஜராக இருக்குது. இன்டீஜர் டேட்டா டைப்பில் வந்து நான் அப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். ஸோ இது ஒன் ஆஃப் த வாங்க இப்போ 4வது கோடு பார்க்கலாம். 4வது கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லெட்ஸ் சே இதுதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மெத்தட் வந்து சொல்லியிருக்கேன். இந்த மெத்தடில் வந்து ஃபங்க்ஷன் ப்ளஸ் இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு லிஸ்ட்டை வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், வர வேல்யூவை அப்பன் பண்ணிகிட்டே வரேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் என்னுடைய இது. ஸோ நான் எப்பப்பெல்லாம் இந்த ஆட் டு லிஸ்ட்டை நான் கூப்பிட்றேனோ இந்த மெத்தடை, நான் வேல்யூ மட்டும் சொல்லுவேன். வேல்யூ சொன்னோடனே என்ன ஆகும், ஆட் பண்ணிகிட்டே வரும். பட் இதோடைய அவுட்புட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வராது. 1 இருக்கும், 1,2 இருக்கும், அதுக்கப்புறம் 1, 2, 3 இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸே நான் ஃபஸ்ட் டைம் கூடும்போது 1 மட்டும்தான் சொல்கிறேன். 1 தான் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, இது செகண்ட் டைம் வந்து நான் என்ன பண்ணுறேன், 2 ஆட் பண்ண சொல்கிறேன். 2 மட்டும்தான் வரணும். பட் இது என்ன பண்ணுதுன்னா 1 and 2ன்னு வருது. மறுபடியும் நான் தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் எனக்கு வரணும்னு சொல்கிறேன். 3 மட்டும் ஆட் பண்ணுன்னு சொல்கிறேன். பட் எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 வருது, 2 வருது, 3 வருது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு லிஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பேராமீட்டரில் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஆர்குமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணி வாங்குகிறோம்ல. ஸோ இங்கே பேராமீட்டரை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது மியூட்டபிள். ஸோ லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள்ன்றதால இது என்ன ஆகும்னா, டிஃபால்ட்டாக அந்த லிஸ்ட்டோடைய வேரியபிள் பார்த்திங்கன்னா அப்படியே ப்ரெசன்ஸில் இருந்துக்கிட்டே இருக்கும், மெமரியில் இருக்கும். அது வந்து கிளியரே ஆகாது. ஓகேங்களா, பட் நம்ம என்ன நினச்சிருப்போம், நான் எப்பப்பெல்லாம் நான் இந்த மெத்தடை நான் கூப்பிட்றேனோ அப்போ லிஸ்ட்டு வந்து புதுசாக ரெஃப்ரெஷ் ஆகி புதுசாக வரும்னு பார்ப்போம். அது நடக்காது. அங்கே அதுதான் இதுவே. சரி, இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அதே இதுதான். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், அதே ஃபங்க்ஷன், அதே இது. இங்கே லிஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன், நன். டிஃபால்ட்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன், நன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா, இப்போ இன்னும் ஒரு இஃப் பிளாக் போட்டுட்டு இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறேன். இஃப் இது வந்து நன்னாக இருந்துச்சுன்னா என்னுடைய வேரியபிளை மை லிஸ்ட்டை வந்து என்ன பண்ண லிஸ்ட்டாக மாற்று. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, மை லிஸ்ட் வந்து என்ன ஆகும்னா அப் அண்ட் ஆகும். இப்போ நான் உள்ளே கொடுக்குற வேல்யூ அப் அண்ட் ஆகும். அப்போ நான் ஒரு வாட்டி புதுசாக கூப்பிடும்போது என்ன ஆகும், செக் பண்ணும் நான் மை லிஸ்ட்டை சொல்லியிருக்கேன்னா, ஏதாவது லிஸ்ட்டு
டேட்டா டைப் வந்து பாஸ் பண்ணியிருக்கனா கிடையாது அப்படின்னா இது என்ன ஆகுனா புதுசாக க்ரியேட் பண்ணிவிட்டு புதுசாக அந்த வேல்யூவை சேர்க்கும். ஓகேங்களா? ஏற்கனவே இருக்கிறது வந்து டிஸ்ட்ராய் ஆகிடும், புதுசாக இது க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய லிஸ்ட்டோட அவுட்புட் 1 2 3. சரி வாங்க இப்போ நம்ம 5th இது மெத்தட் என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லூப் இல்லை வேரியபிளை நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணும்போது அது எப்படி இன்எஃபிஷியண்ட்டாக பிஹேவ் பண்ணும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இங்கே நான் எடுத்திருக்க அப்ரோச் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளில் வந்து லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கேன், லிஸ்ட்டு டேட்டா டைப் சொல்லியிருக்கேன். எனக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 to 1 lakh 10 lakh வரைக்கும் எனக்கு நம்பர்ஸை வந்து லிஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்து டைம் மெத்தடை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன், டைம் மாடல் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்ட் டைம் நான் டைமரை வச்சுருக்கேன். இங்கே ஸ்டார்ட் டைம் அண்ட் எக்ஸிக்யூஷன் டைம் கால்குலேட் பண்ணுறதுக்காக எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக இங்கே ஸ்டார்ட் டைம் எடுத்திருக்கேன். ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் டைம் டாட் இந்த மெத்தடை நான் கூப்பிட்டுக்கிறேன். இங்கே நான் டைம் கேப்சர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு லூப்புக்குள்ளார இந்த லிஸ்ட்டு வர வேல்யூஸை வந்து ஒன்று ஒன்றா ஐட்ரேட் பண்ணி இங்கே என்ன பண்ணுறேன்னா வந்து ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணுறேன். ஓகேங்களா? இது தான் நான் பண்ணுற இது. அதுக்கப்புறம் என் டைம் எவ்வளோ டைம் ஆகுது. ஸோ இதை வந்து நான் இங்கே ரிசல்ட் பண்ணி கேப்சர் பண்ணியிருக்கேன். இது ஒரு அப்ரோச். இது வந்து இன்எஃபிஷியன்ஸ் அப்ரோச். ஏன்னு சொன்னீங்கன்னா இங்கே வந்து நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் லூப் யூஸ் பண்ணதால் எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்ப்போம். இது ஒரு இது. இன்னொரு அப்ரோச், பெட்டர் அப்ரோச் பார்த்தீங்கன்னா அதே இது தான். இங்கே ஸ்டார்ட் டைம் கேப்சர் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா வந்து காம்ப்ரஹென்சிவ்னா ஒரே இதில் சின்ன இதில் வந்து உங்களுக்கு எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிகிற மாதிரி லூப்புக்குள்ளே போகாமல் ஒரு ஒன்றா ஐட்ரேட் ஆகாமல் இது என்ன பார்த்தீங்கன்னா சேம் அதே நம்பர்ஸ் அந்த லிஸ்ட் நம்பர்ஸ் இங்கே வாங்கியிருக்கேன். நம்பர்ஸை இங்கே வாங்கி ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுக்கு ஸ்டார்ட் டைம் என் டைம் வச்சு டைம் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு கேப்சர் பண்ணுவோம். இங்கே ஸ்டார்ட் டைம் கேப்சர் பண்ணுறேன், இங்கே என் டைம் கேப்சர் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். என்ன ரிசல்ட்ஸ் வருதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இன்எஃபிஷியன்ட் லூப்போடைய ரிசல்ட்டும் ஆப்டிமைஸ்டு அப்ரோச்சோடைய லூப்போடைய ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. பட் எக்ஸிக்யூஷன் டைம் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 0.359 மில்லி செகண்ட்ஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ்டு அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா 255 ஆயிருக்கு. ஸோ இது வந்து பெட்டர் வே ஆஃப் ரைட்டிங் கோட். இப்போ நம்ம வந்து பெரிய லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் இல்லை டேட்டா ப்ராசஸிங்கில் நம்ம டேட்டா வந்து இல்லை ரெக்கார்ட் ப்ராசஸ் வந்து பண்ணும்போது நம்ம எஃபிஷியன்சி வந்து பார்க்கணும். அப்போ வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்